காவிரி நீர் பங்கீட்டு பிரச்சனையில் தமிழக விவசாயிகளின் குரலை அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டியுள்ளது. காவிரியில் தற்போது தமிழகத்திற்கு திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் சம்பா சாகுபடிக்கான தேவையை பூர்த்தி செய்யுமா? நாகை மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகள் என்னென்ன இப்போது பார்க்கலாம். காவிரியின் கடைமடை பகுதியான நாகையில் சுமார் 2.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் காவிரி நீரை நம்பியுள்ளன. இங்கு காவிரி நீருக்காக காத்திருந்த விவசாயிகளுக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. 10 நாட்களுக்கு 15,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டாலும் அது சம்பா சாகுபடிக்கு உதவாது என்கிறார்கள் விவசாயிகள். இதுவரை சம்பாவுக்கான எந்த படியும் தொடங்காத நிலையில் அடுத்து என்ன செய்வது என்ற கேள்வியும் இவர்களை வாட்டுகிறது. இந்த தெளிக்கையும் இல்லை, நடவும் இல்லை. தண்ணி வந்தாலும் இனிமேல் 18 மாதத்துக்கு மேலே தான் எங்களுக்கு விர விட்டு தண்ணி தெளிக்கலாம். எங்கள் ஊருக்கு கடைசாக தான் தண்ணி வரும், ஆனால் இப்போ வராது. அந்த தண்ணியை திறந்து விட்டால் கூட எங்களுக்கு இப்போது தண்ணி வந்து சேராது. சேர்ந்தாலும் எங்களுக்கு சாகுபடி பண்ணுறது புரட்டாசி ஆய்ப்பில் போட்டோம்னா மாசி பங்குனிக்கு தான் எங்களுக்கு அறுவடை வரும். அந்த அளவுக்கு தண்ணி வந்து என்ன செய்ய போகிறோமோ என்ன ஒன்றும் மட்டுப்படலை. எங்களுக்கு விவசாயிக்கு தண்ணியும் கிடைக்கல, ரொம்ப ஜனம் சங்கடப்படுறோம், வேதனைப்படுறோம். இந்த பூமியில் கெங்காவில் நாங்கள் பொழைக்கிற பொழப்பும் முடிச்சு எந்த அத்தாட்சியும் கிடையாது, எங்களுக்கு வருமானமும் கிடையாது. நாங்கள் இப்படியே சிவசிவானு உட்காந்துருக்கும் போது தான் பங்கு எஞ்சி கிடக்கிறத பார்த்தா வேதனையாக இருக்கும். இதுக்கு எது அத்தாட்சியும் ஒன்றும் செய்ய மாட்டுறாங்க, போக மாட்டுறாங்க. தமிழ்நாடு இந்த கெதியில் கிடக்கு. நாங்கள் எதை கண்டு பொழைக்கிறது? கர்நாடகா திறந்துவிட்ட நீர் நாகையை இறுதியாகவே வந்தடையும். இந்த நிலையில் இந்த தண்ணீரும் போதாது. மேட்டூரில் தற்பொழுது இருப்பு உள்ள தண்ணீரை 30 நாட்களுக்கு கூட திறக்க முடியாது என கூறும் விவசாயிகள் உடனடியாக காவிரி பங்கீட்டு குழுவையும் காவிரி மேலாண்மை ஆணையத்தையும் அமைக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். காவிரி நீர் பங்கீட்டு குழுவையும் அமைப்பதற்கு தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உடனடியாக மத்திய அரசு மீது அழுத்தம் கொடுத்து அதிகாரமிக்க காவிரி ஆணையத்தையும் காவிரி நீர் பங்கீட்டு குழுவையும் அமைப்பதற்கான அழுத்தத்தை பிரதமர் வசம் கொடுக்கணும். இதை உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்றணும். தமிழக அரசு உடனடியாக 50 TMC தண்ணீரை முழுமையாக பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் விவசாயிகள் தமிழக எம்பிக்களும் MLAக்களும் தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விஷ்ணு.